ஹாய். நியூ இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை டைவர்சிஃபை பண்ணாமல் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அது நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, டிவிடெண்ட் மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறீங்களா? டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவுமே நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். லோ P/E ரேஷியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும்தான் எப்போவுமே பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தான். எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதை சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக எக்ஸ்பென்சிவாக ஃபீஸ் பே பண்ணுறீங்களா? அப்படிப்பட்ட மிஸ்டேக் மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. இன்வெஸ்டிங் பண்ணும்போது உங்களோட இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அதுவும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். அதை பண்ணவே பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே அப்ஜெக்டிவ் திங்கிங், அனாலிசிஸ் ரொம்பவே முக்கியம். ப்ராப்பரான குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் கூடவே உங்களுக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைமா அப்படிங்கிற கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. திங்க் பிஃபோர் ஆக்ட்.